பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜிம்லாம் ஜாயின் பண்ணிடுவாங்க, ஒர்க் அவுட்டும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, நம்மளுமே இந்த ஃபிட்னஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மெசேஜஸ் அண்ட் ஜிம் வரும்போதுமே எல்லாருமே கேட்குற காமனான கொஸ்டின்ஸ் என்னன்னா, என்ன டயட் சார்ட் இருக்கா, டயட் ஏதாவது ஷெடியூல் சொல்லுங்க, என்னென்ன சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடா எல்லாருமே காமனாக கேட்குற கொஸ்டின்ஸ் இதுதான். இந்த டயட், இந்த நியூட்ரிஷன்ஸ், அந்த ஒர்க் அவுட் சார்ட்ஸ், இந்த மாதிரி ஃபேன்சியான வேர்ட்ஸுக்கு வந்து என்னன்னா ஒரு அட்ராக்டிவ் அடிக்ஷன் சொல்லலாம். அது அந்த மாதிரி வந்து நிறைய பிகினர்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல இந்த ஒரு மிஸ்டேக் தான் பண்ணுவாங்க. டயட்னு சொல்லி என்ன டயட் என்ன சாப்பிடலாம். ஸோ அவங்களோட பிலீவ் என்ன மாதிரி சுவிட்ச் ஆயிடுது அப்படின்னா, நம்ம நல்லா இன்டேக் எடுத்துக்கிட்டாதான் நம்ம உடம்பு கெயின் ஆகும். கரெக்ட் தான். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். மசில் கெய்னிங் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் நான் சிம்பிளா சொல்றேன். நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது ஏற்படுற ஒரு மசில் இன்ஜூரியை ரிப்பேரிங் பண்றது தான் மசில் கெய்னிங் ப்ராசஸ். நான் சும்மா சிம்பிளா பேசிக்கா சொல்றேன். அதுக்குள்ள இருக்க சயின்ஸ் எல்லாம் நான் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஸோ நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது ஏற்படுற சின்ன சின்ன இன்ஜூரிஸை ரெக்கவர் பண்றதும் ரிப்பேரிங் பண்றதும் தான் அந்த மசில் கெய்னிங். அந்த ரிப்பேரிங் ப்ராசஸ்க்கும் அந்த ரிகவர் ப்ராசஸுக்கு தான் வந்து நமக்கு வந்து ப்ரோட்டீன்ஸும் அந்த சோ கால்டு நீங்க அந்த ஃபேன்சி வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது தேவை. ஸோ அது டயட்னு வச்சுக்கலாமே. ஸோ அந்த டயட் தேவை. மசிலே ரிப்பேர் ஆகுதுன்னா நீங்க சாப்பிட்ற ஃபுட் என்ன ஆகும், நீங்க எடுக்கிற டயட் எதை ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு மசில் கெயின் பண்ணி கொடுக்கும். இதுதான் எல்லா பிகினர்ஸுமே ஸ்டார்டிங்ல பண்ற மிஸ்டேக். டயட் சொல்லி அந்த டயட் மேலதான் ஃபோக்கஸா இருப்பாங்களே தவிர என்ன சாப்பிடணும். ஜிம்ல ப்ரீவியஸா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கவங்க கிட்ட போய் என்ன சாப்பிடலாம், என்ன இன்டேக் எடுக்கலாம், என்ன ஃபுட் எடுக்கலாம், என்னென்ன சாப்பிடலாம், இதை சாப்பிடலாமா, அதை சாப்பிடலாமா, சோ இது இப்ப சாப்பிட்டோமா, இது இப்ப சாப்பிடலாம், எவ்வளவு எடுத்துக்கலாம், சிக்கன் சாப்பிடலாமா, இது சாப்பிட, இந்த மாதிரி வந்து கொஸ்டின் ரிப்பீட்டடா வந்து கொஸ்டின்ஸ்லயே இருப்பாங்க. ஒரு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்க ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா உங்க ஃபோக்கஸ் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட்ஸ்ல தான் இருக்கணும். டயட் இம்பார்ட்டன்ட் தான். ஒரு ப்ராப்பரான மசில் ரிப்பேரிங் இருந்தாதான் அந்த ப்ராப்பரான கெய்னிங்கும் இருக்கும். இங்க மசிலே ரிப்பேர் ஆகாத பட்சத்துல என்னதான் டயட் இன்டேக் எடுத்தாலுமே அந்த கெய்னிங்கே நடக்காது. ஸோ அதுதான் எல்லா பிகினர்ஸுமே பண்ற மிஸ்டேக்ஸ். ஜிம் ஸ்டார்ட் பண்றவங்க என்ன சாப்பிடலாம் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்கி வச்சிருவாங்க. அது எல்லாமே இன்டேக்கும் பண்ணுவாங்க. பட் ஆனால் ப்ராப்பரான ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க. என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல டயட்டோட இம்பார்ட்டன்ட் ஒர்க் அவுட்ஸ் தான். ப்ராப்பரான ஒர்க் அவுட் பண்ணி ஒரு ரிகவர் ப்ராசஸுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க டயட்ன்ற சென்ஸ் தேவைப்படுமே தவிர என்னதான் நீங்க இன்டேக் பண்ணாலுமே அங்க மசில் கெய்னிங் நடக்குமான்னு கேட்டா நடக்காது. பட் நீங்க அதெல்லாம் சாப்பிடும் போது வெயிட் இன்க்ரீஸ் ஆகலாம் தவிர உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற அந்த மசில் கெய்னிங் அந்த பிசிக் அச்சீவ் பண்ணுவீங்களான்னு கேட்டீங்கன்னா டவுட் கேஸ் தான். மசில் கெய்னிங் ப்ராசஸ்ல டயட் இம்பார்ட்டன்ட் தான். பட் வித்தவுட் அ ப்ராப்பர் ஒர்க் அவுட் டயட் இஸ் ஹெல்ப்லெஸ்.